நான் திமுக பத்தி ரொம்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கீங்களேன், ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு, சிவசங்கர் வச்சுக்கிட்டு அறிக்கை விடுவார், MRK பன்னீர்செல்வம் வச்சுட்டு அறிக்கை விடுவார், பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வச்சு அறிக்கை விடுவார், துரைமுருகனை பத்தி ஏதோ பேச வைப்பார். அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் சாதாரண ஜாதி வெறி இல்ல, மோசமான ஜாதி வெறி. நான் திமுக பத்தி பேசி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசினா நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல, நேரடியா பதில் சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லையா? அது எதுக்கு வன்னியர் அமைச்சர்களை வச்சு அறிக்கை விடுறீங்க? அவங்க பேர்ல எதுக்கு அறிக்கை விடுறீங்க? அப்ப உங்களுக்கு தைரியம் இல்லையா? உங்களுக்கு தைரியம் தான் நீங்க நான் பேசுறதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிங்க, இல்லன்னு சொல்லுங்க. அதுல நான் பேசினா மட்டும் வன்னியர் அமைச்சரை வைக்கிறீங்க. இது கோழத்தனம், தைரியம் இல்லாதது. அதே போன்ற பட்டியலின சமுதாயத்தின் பிரச்சனை என்றால் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை வச்சு பதில் சொல்லுவாங்க. ஆனா கேட்டா ஜாதி இல்ல, கத்திரிக்காய் இல்ல, வெண்டைக்காய் இல்லன்னு சொல்லுவாங்க. ஜாதி இல்லாத சமுதாயத்தை நாங்க உருவாக்குவோம், சமநிலை சமுதாயம், இப்படி எல்லாம் வசனம் பேசி பேசியே ஏமாத்தின திமுக. இனி மக்கள் ஏமாறுறதா இல்ல, மக்களை ஏமாறுறதா இல்ல. வரண்டா கிட்னி திருட்டு, வரண்டா வரண்டா எல்லாம் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கடா. அப்ப நான் பேசுறது என்னதான் இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு வன்னியர் திமுக ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடுவீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்திற்கு. இது சாதாரண துரோகம் இல்லையா? சாதாரண துரோகம் கிடையாது, இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். துரோகத்தோட குற்றம். இட் இஸ் a crime. It is a crime committed by the DMK. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு. நீ யாரியா? எதுக்கே கொடுக்கல? 1313 நாள் ஆட்சி கொடுத்து நாங்க எத்தனை முறை உன்னை கேட்டேன், எத்தனை முறை உன்னை சந்திச்சேன், எத்தனை முறை அழுத்தம் கொடுத்தோம், எத்தனை போராட்டம் நடத்தணும், எத்தனை அழுத்தம் கொடுத்தோம். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க மாட்டேன்? ஏன் இந்த சமுதாயம் உனக்கு பிடிக்கல? சமுதாயம் ஓட்டு மட்டும் வேணும், சமுதாயம் படிக்க கூடாதா, வேலைக்கு போக கூடாதா, மான மரியாதையோட வாழக்கூடாதா? அதே எண்ணம் தான் ஸ்டாலினுக்கு இருக்கு. இந்த சமுதாயம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க. ஆனா நான் ஏதாவது பேசினேன்னா உடனே சிவசங்கர் ஒரு அறிக்கை, அவருக்கே தெரியாது, அவர் பேர்ல வரும், அவ்வளவு. அது என்னன்னு அவருக்கே தெரியாது. பேப்பர்ல பார்த்தா அவரும் தெரிஞ்சுப்பார். ஓஹோ, என் பேர்ல அறிக்கை வந்தது நான் கேட்பேன். MRK அதே நிலையில் தான் இருக்கிறார். அப்படி நேரடியா எதிர்க்க தெரியாத துப்பில்லாத ஒரு அரசு இந்த சமுதாயம். ஆனா அதே நேரத்தில் நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் 4 அமைச்சர்கள் இருக்கிறீங்கல்ல, சிவசங்கர் அவர்கள் இருக்கிறார், MRK இருக்கிறார், துரைமுருகன் இருக்கிறார், பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இருக்கிறார், 4 பேர் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு நாள் ஆகுது, என்னைக்காவது ஒரு நாள் உங்க முதலமைச்சர்கிட்ட பார்த்து, ஐயா இந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் ஐயா, படிப்பு இல்லாம இருக்கிறாங்க ஐயா, வேலை இல்லாம இருக்காங்க ஐயா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இவ்வளவு நாள் ஆயிடுச்சியா, எப்படியாவது ஒரு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு ஏதாவது கொஞ்சம் கொடுங்கய்யா கேட்டாங்களா? கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா இவங்களுக்குலாம்? தைரியம் இருக்குதா? கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சட்டசபையில நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்கன்னா அதுக்கு இந்த அமைச்சர் மறுத்து பேசுறாரு. என்னன்னு, வன்னியர்கள் நிறைய படிச்சுட்டாங்களாம், நிறைய வேலைக்கு போயிட்டாங்களாம், அதனால அவங்களுக்கு இப்போ தனி ஒதுக்கீடு வேண்டான்னு இந்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாருன்னா, அப்படியாப்பா நிறைய படிச்சுக்கலாம் பண்ணீங்களா? இவர் IAS, இது IPS, இது TNPSC சிவில் சர்வீஸ்ல சேர்ந்துட்டாரு, அவர் டெபுட்டி கலெக்டர், தாசில்தார், அவர் DSP, அவர் SP. அப்படியா? படுபாவீங்களா? மாடு மேய்ச்சிக்கிட்டு குடிசையில கூழை கடிச்சிட்டு கஞ்சா குடிச்சுக்கிட்டு ஏறு ஓட்டிட்டு இருக்கிறான், கோமனை கட்டிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் படிச்சுட்டு நிறைய வேலைக்கு வந்துட்டாங்களா?
அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டானுங்களா? இது ஒரு பதில் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. மானம் கட்டவனுங்களா? எதுக்கு யானுங்களா? எதுக்கு அவங்களுக்கு ஆட்சி? அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனாலதான் நான் வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன். சிறை நிரப்பும் போராட்டம். வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு குறைந்தது இடஒதுக்கீடு வேண்டும். வேணுமா வேணாமா? வேண்டும். அதற்கு நாம எல்லாமே சிறைக்கு போவோம். போலாமா? தயாராயிட்டீங்களா? அவ்வளவுதான். எல்லாம் போய் சிறையை நிரப்பிடுறோம். வாங்க போவோம். ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாமா? நான் தயாரா இருக்கேன். என் தம்பிங்க படிக்கணும், என் தங்கைகள் படிக்கணும், வேலைக்கு போனா நான் ஜெயிலுக்கு போய் நான் தயாரா இருக்கிறேன். நான் எந்த தியாகம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கேன். பாலு சொன்னாரு, ஜெயங்கடன் சொன்னாரு, நீங்க உள்ள போனா நான் பெயில் எடுப்பேன்னு சொன்னாரு. பெயில்லாம் வேணாம் எனக்கு, நாங்க உள்ள இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தோம். ரெண்டு ஒண்ணு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம உரிமையா? இதெல்லாம் என் உரிமை, என் தம்பிகளுடைய உரிமை. படிக்கிறதும் வேலைக்கும் என் தம்பிகளுடைய உரிமை. ஆனா இவங்க கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சியா. உண்மையிலே சொல்றேன், நான் அழுத்து போச்சு எனக்கு. ஒவ்வொரு முறையும் இவங்க கிட்ட கேட்டு, இவங்க நம்ம முதலாளி மாதிரி, நம்ம என்னமோ தொழிலாளி மாதிரி, ஐயா இந்த பிள்ளைங்க படிக்கணும் ஐயா, இந்த பிள்ளைங்க வேலைக்கு போனோம் ஐயா, எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுயா, உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஐயா, தீர்ப்பு வந்துடுச்சு ஐயா, சட்டம் இருக்குது ஐயா, எல்லாம் இருக்குது ஐயா, படிப்பு கொடுயானா. சரி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன அகங்காரம் அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி சொல்லி சொல்லியே இப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார். அதெல்லாம் முடியாது, திட்டவட்டமா சொல்றாரு, முடியாது. இன்னும் எவ்வளவு காலமாயா என்ன கெஞ்ச வைப்பீங்க நீங்க? எவ்வளவு காலமா நம்ம கேட்கிற நிலையில இருப்போம்? இந்த நிலை மாறி நாம் கொடுக்கின்ற நிலைக்கு வரணுமா வேண்டாமா? வேண்டாமா? நிச்சயமா வேணும், நிச்சயமா வேணும். அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி, நம்ம கூட்டணியுடைய ஆட்சி, அடுத்த ஆட்சி உறுதியா நடக்கும், உறுதியா நடக்கும். அப்போ இவங்கிட்ட யாரும் கேட்க வேண்டாம், நம்ம கையெழுத்து போடுவையா, நம்ம கையெழுத்து போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு, இடஒதுக்கீடு எல்லாம் நம்ம பண்ணுவோம். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். நமக்குள்ள வேற்றுமையில் இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பேசிட்டு நானே கத்தி தொண்டை ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் எல்லோரும் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். உங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் முன்னேற்றம் தான் என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து என் தம்பிகளும் தங்கைகளும் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், சுயமரியாதையோடு வாழணும். அப்பா அம்மா காப்பா, நல்ல வேலைக்கு போய் சுயமரியாதையோடு வாழணும், கௌரவத்தோட வாழணும், மான மரியாதையோட வாழணும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதான் நோக்கம். உரிமை மீட்க, தலைமுறை காக்க. யார் தலைமுறை? நீங்க தான். யார் தலைமுறை? வருகின்ற தலைமுறை நீங்க தான். ஆனா இந்த தலைமுறையை அழிச்சு ஒழிச்சு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக அழிச்சிடுச்சு தலைமுறையை. ஸ்டாலின் அவங்க அப்பா 3 தலைமுறையை ஒழிச்சார். யார் அவங்க அப்பா? கலைஞர். 69 முதலமைச்சரா வந்தாரு. வந்தவுடன் முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணாரு? சாராய கடையை திறந்தார். வந்தவுடனே முதல் வேலை ஸ்டாலின் அவர்கள் சாராய கடை திறந்தார். திறந்து 3 தலைமுறையை நாசப்படுது. உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க. ஸ்டாலின் வந்தாரு, அவர் ஒரு படி மேல போயிட்டு கஞ்சா, போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி, காக்கேன், ஹெராயின், மெத்தைலாம்பிட்டமின், எல்எஸ்டி, அமெரிக்காவில் என்னென்ன போதை மாத்திரை இருக்குதோ, போதை பொருள் இருக்கோ, அத்தனை பொருளும் தமிழ்நாட்டில் சாதாரணமா கிராமத்துல கிடைக்குது. இதற்கு காரணம் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள். நேரடி காரணம், நேரடி காரணம். இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். இவர்கள் வேண்டாம்.
ஒரு தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள். உங்களுக்கெல்லாம் ஆட்சினா என்னன்னு தெரியாது. கொள்ளடிக்கிறது மட்டும்தான் தெரியும். ஊழல் செய்யறது, விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யறது தான் தெரியும் தவிர நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. தலைமுறையை படிக்க கொடுங்கய்யா, படிப்பு குடியா, வேலையை குடியா, குடிக்க தண்ணி குடியா, விவசாயிகளுக்கு தண்ணி குடியா, விவசாயிகளுக்கு மதிக்க தெரியும். காவிரி டெல்டாவில் பார்த்திருப்பீங்க, நீங்க எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. 4 லட்சம் மூட்டை நெல்லு முளைஞ்சி அழுகி போய் நாத்தம் அடிச்சிட்டு இருக்குது. 4 லட்சம் மூட்டை நெல்லு. நம்மலாம் சாப்பிட்றப்போ, சோறு சாப்பிட்றப்போ அந்த பாத்திரத்துல இருந்து தட்டுல சோறு போட்டோம்னா 2-3 சோறு சிந்திருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் எடுத்து தட்டுல போட்டு தான் சாப்பிடுவோம். ஐயோ 2-3 சோறு சிந்திச்சே, அதை நான் அப்படி செய்வேன் நான். ஆனா இங்க 4 லட்சம் மூட்டை நெல்லு அழுகி நாத்தடிச்சு முளைச்சு வீணா போயிருக்குதுன்னா இதெல்லாம் மன்னிக்கலாமா? இந்த குற்றத்துக்கு மன்னிக்கலாமா? இந்த குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. எல்லாமே திமுக, திமுக, திமுக. ஆமா, கொட்டரை நீர்த்தேக்கம். இந்த கொட்டரை நீர்த்தேக்கம் இதற்கு நிலம் எடுத்து அந்த காலத்துல எவ்வளவு பேர் நிலத்தை கொடுத்தாங்க. நிலத்தை கொடுத்தவங்க அவங்களுக்கு பெரம்பலூர் அங்க நகராட்சி பகுதியில இடம் கொடுத்தாங்க, பட்டா இடம் கொடுத்தாங்க. இது இப்ப கூட அந்த அரைகுறையா தான் அந்த டேம் சரியான முறையில் கட்டல. இன்னைக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பெரம்பலூர் போன உடனே அங்க அது நகராட்சிக்குள்ள வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம்! இங்க இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி காலி பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்துல பட்டா கொடுக்கறாங்க. இப்போ அந்த பட்டாவை இவ்வளவு காலத்துக்கு பிறகு கேன்சல், ரத்து பண்றாங்கன்னா இது ஒரு ஆட்சியாயா? இது ஒரு ஆட்சியாயா? அதே போன்ற இந்த பகுதியில் அதிக அளவில் மக்காச்சோளம் இருக்கிறது. மானாவரி தான், வானம் பார்த்து தான் மானாவரி. இங்க அவ்வளவுதான் விளையும், வேற எதுவும் இல்லை. ஆனா அதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையமோ ஒரு இங்க அந்த மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன் செஞ்சு அதற்கு ஒரு விலை இல்லை, நிர்ணயம் கிடையாது. இப்படி எல்லாம் இந்த பகுதியில் இருக்கு. இதெல்லாம் வளர்ச்சி வேண்டும், வேலை வேண்டும். இது இந்த நோக்கத்துக்காகத்தான் இங்க இது போன்ற இங்க வகையை தந்திருக்கின்ற. அதான் நான் சொன்னேன், நான் கொடுத்து வச்சுவேன். எனக்கு இவ்வளவு வேற யாருக்கும் இவ்வளவு தம்பிகளும் தங்கைகளும் கிடையாது. அந்த வகையில நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கொடுங்கோல், இந்த ஊழல் திமுக ஆட்சியை, சாராய திமுக ஆட்சியை, கஞ்சா திமுக ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, வணிகர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, மாணவர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.